ஹலோ நண்பர்களே, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு வீடியோக்குள்ளே தெளிவாக கொடுத்துருக்கேன். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரெக்ரூட்மெண்ட் அத்தாரிட்டி, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ். ரெக்ரூட்மெண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2026. என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராமின் டேக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம். மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 28,740 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் ஆகியிருந்தால் போதும். அப்புறம் செலெக்ஷன் மெத்தடு, அதாவது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 10வதுல நம்ம எடுத்திருக்க மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. சம்பள டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவங்களுக்கும் ஜிடிஎஸ்ஸுக்கும் 10,000 ரூபாயிலிருந்து 24,470 வரைக்கும். இதுவே பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 12,000 இருந்து 29,380 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் வெப்சைட் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.indiapostgdsonline.government.in. ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா January 31, 2026 14 February 2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி February 2 16 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது, இல்லை அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாக நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதி பார்த்திங்கன்னா 18-19 February 2026 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 28, 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. 28,740 வேக்கன்சியில் நம்ம தமிழ்நாடுக்காக ஒதுக்கப்பட்ட வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,009 வேக்கன்சி மட்டும்தான். அப்புறம் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸோட நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், ஒரு ரெகக்னைஸ்டு போர்டில். அதே மாதிரி நீங்கள் 10வது எடுத்து படித்ததில் மேக்ஸ், இங்கிலீஷ் ரெண்டுமே கட்டாய பாடமாக இருந்திருக்கணும். அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். அப்போ நமக்கு தமிழ் பேசணும், எழுதணும், வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கம்ப்யூட்டர், பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி ஆனீங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் இருக்குது. இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாது. பிடபிள்யூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது.